The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இருந்திருக்கிறார். அவரிடம் இது குறித்து பேசலாம். திரு பிரியன், இது ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதானா? ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார் அப்படின்ற நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் இருந்தது. இன்றைக்கு அவர் இணை போகிறார். ஆனா அதிமுக ஐடி பிரிவு நிர்வாகி நிர்மல்குமார் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார். என்ன உணர்த்துகிறது இந்த செய்தி நமக்கு? ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்த மட்டும் அவர் விசிகேல இருக்கும்போதே அவரு அந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் அந்த விஜயோட ஒரு கான்டாக்ட் ஏற்பட்டு அந்த விஜயோட தொடர்பு அவர் இருந்திருக்காரு ஆக்சுவலா. ஸோ அவர் தாவேக்காவோட விஜயோட அவருடைய நோக்கம் என்னவா இருந்திருக்குன்னா, விஜய் எப்படியாவது விடுதலை சிறுத்தைகளை தாவேக்காவோட சேர்த்து விடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முயற்சியில் அவர் அப்போ இறங்கி இருக்க கூடும் ஆக்சுவலா. அது நடக்கல, அவரும் வெளியில போக வேண்டிய அவசியம் வந்துருச்சு. ஸோ அதனால விஜயோட ஆதவ் அர்ஜுனா தொடர்ந்து அவர் ஒரு கான்டாக்ட்ல தான் இருக்காரு. அதனால அவர் சேர்ந்தது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் கிடையாது. பட் அதிமுக அந்த தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்மல்குமார் சேர்ந்தது ஆச்சரியமா இருக்கு. அவர் ஏற்கனவே பாஜகலேருந்து தான் இங்கே வந்தார். அவர் வந்துட்டு இங்கே ஆக்டிவாக தான் ஒர்க் பண்ணியிருந்தாரு. ஒர்க் பண்ணியிருந்த போது அவருக்கு என்ன மாதிரியான அவருக்கு பிரச்சனைகள் அல்லது அவருக்கு மேலே இப்போ தகவல் தொழில்நுட்பத்தில் ஆட்கள்லாம் போட்டிருக்காங்க. அதனால அவருடைய வேலைக்கு ஏதாவது இடையூறுகள்லாம் வந்ததா தெரியாது. ஸோ அவர் ஏதோ தனிப்பட்ட முறையில் ஏதோ வருத்தத்தில் தான் அவர் போயிருக்காரு. ஏதோ கொள்கை அடிப்படையிலான விஷயத்தில் அவர் அதிமுகலேருந்து அவர் தாவேக்காக்கு போன மாதிரி தெரியல. ஒருவேளை அவருக்கு அதிமுகவில் எதிர்காலம் சரியா இருக்காது, ஒருவேளை எம்எல்ஏ சீட் அந்த மாதிரி விஷயங்களுக்கு அவருக்கு வாய்ப்பு இல்லை நினைச்சிட்டு கூட அவர் தாவேக்காக்கு போயிருக்கலாம். இல்ல தாவேக்கா விஜய் கொஞ்சம் ஐடி விங்க பலப்படுத்துறதுக்கு நிர்மல்குமார் போன்றவர்கள் தேவைன்னு நினைச்சு கூட கூப்பிட்டுருக்கலாம். ஸோ மொத்தத்தில் நிர்மல்குமார் போறது தாவேக்காக்கு ஒரு அட்வான்டேஜான ஒரு விஷயம் தான் என்னுடைய கருத்து. திருப்பிரியன், எனக்கு ஆதவ் அர்ஜுனா தாவேக்கால இணைவதை பொறுத்து ஒரு கேள்வி இருக்கிறது. என்னன்னா, அவரை இடைநீக்கம் செய்தார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து. அதற்கு பிறகு அவரே கட்சியிலிருந்து விலகிவிட்டார். இப்பதான் ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விடுவதாக விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் ஆகட்டும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகட்டும் அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்ததாக அதனை அந்த நேரத்துல பார்க்க முடிஞ்சது. ஏன்னா திமுக விசிக கூட்டணி உடைந்து விடும், திருமாவளவன் தாவேக்காக்கு போயிருவார், இது போன்ற நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் இருந்தது. ஆதவ் அர்ஜுனாவுடைய இடைநீக்கம் அதற்கு பிறகு அவர் கட்சியிலிருந்து விலகினதுக்கு பிறகு அந்த விஷயம் அப்படியே ஆறி இருந்தது. இப்போ மறுபடியும் ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றி கழகத்தில் இணைவது மூலமாக அவர் மறுபடியும் விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடிய அவருடைய ஆதரவாளர்களை தாவேக்கு இழுக்க முற்படுவார். மறுபடியும் இந்த பிரச்சனை வரும், மறுபடியும் இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா எலிவேட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கணுமா? இல்ல ஆதவ் அர்ஜுனா அங்க சென்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு பார்க்கணுமா? இல்லையா, ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் பெரிய தலைவராக இருந்தார். அவரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி 99 தேர்தல் அரசியல் இருக்கு. அதுக்கு முன்னாடி தனிப்பட்ட தேர்தலில் ஈடுபடாத ஒரு இயக்கமா இருந்தது. அதை திருமாவளவன் தன்னோட ரத்தத்தையும் வேர்மையும் விட்டு உழைச்சி அதை வளர்த்து வச்சிருக்காரு. அதுக்கு டெடிக்கேட்டடா தமிழ்நாடு முழுக்க தொண்டர்கள் இருக்காங்க. அவங்க பல மாநாடுகள் நடத்திருக்காங்க, பலவிதமான போராட்டங்கள் நடத்திருக்காங்க. அது திருமாவளவனையும் அந்த தத்துவம் சார்ந்த அதோட கொள்கைகளையும் சார்ந்துதான் விடுதலை சிறுத்தைகள்ல அந்த தொண்டர்கள் இருக்காங்க. ஆதவ் அர்ஜுனாவுக்கு தனிப்பட்ட முறையில எப்படிங்க ஒரு வருஷத்துக்குள்ள சேர்ந்தவருக்கு தனிப்பட்ட முறையில ஒரு குரூப்பிசம் பண்றதுக்கான வாய்ப்புகள் அங்க எங்கெங்க இருக்கு? அதெல்லாம் ஒரு ஸ்பெகுலேஷன் தான். எல்லாருமே விடுதலை சிறுத்தைகள் இருக்க எல்லாருமே திருமாவளவனோட தொண்டர்கள் தான். அவங்க அந்த தத்துவத்துக்கு ஆட்பட்டு தான் அங்க இருக்காங்களே தவிர ஆதவ் அர்ஜுனா சொல்ற விஷயத்துக்காக ஆதவ் அர்ஜுனா வந்த விஷயம் வேற. அது அவர் வந்தது அவர் போனது அதுக்கு பின்னாடி ஒரு சதி இருக்குன்னு திருமாவளவனே சொல்லிட்டார். அதனால அந்த சதி இருக்குன்ற போது விடுதலை சிறுத்தைகளோட எதிர்கால அரசியல் இன்ட்ரெஸ்டை பார்த்து தான் திருமாவளவன் செயல்படுவார். அதுல தேர்தல் வெற்றின்றது முக்கியம். அதற்கு டிஸ்டர்பன்ஸா வர எதையுமே திருமாவளவன் ஒதுக்கி விட்டுருவார். அந்த அடிப்படையில தான் ஆதவ் அர்ஜுனா ஒதுக்கி விட்டுருக்காரு. ஸோ இந்த சூழல்ல கண்டிப்பாக ஆதவ் அர்ஜுனாவுக்குன்னு விசிகேல யாருமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படியே ஒருத்தர் 2 பேர் இருக்கலாம், நான் அதை ஒரேடியா மறுக்கல. ஆனால் ஆதவ் அர்ஜுனா ஒரு பெரிய தலைவரா விடுதலை சிறுத்தைகளை வரல. அங்க இன்னும் திருமாவளவன் தான் இருக்கார். திருமாவளவனுக்கு அடுத்து பல தலைவர்கள் அங்க இருக்காங்க. ஆதவ் அர்ஜுனா ரொம்ப ஜூனியர் லெவல்ல தான் அங்க இருந்தார். அவருக்குன்னு எந்த குரூப்பும் அங்க கிடையாது. அவர் போறதுனால விசிகேல எந்த பாதிப்பும் வராது. இப்போ நிர்மல்குமார் அதிமுகல இருந்து தாவேக்கால இணையிறது அப்படின்றத பொறுத்த வரைக்கும் அவர் அதிமுகவில் ஐடி பிரிவுல ஒரு முக்கியமான ஆளாக இருக்கிறார். அது தாவேக்காவுக்கு இப்போ சாதகமாக பயன்படும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆனா அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்க விஜய பெரிய அளவுல விமர்சனம் செய்வதில்லை. ஒருவேளை தாவேக்கா அதிமுக கூட்டணியாக கூட சேரலாம் 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு அப்படின்லாம் அரசியல் நோக்கர்கள் சிலர் சொல்லி வரக்கூடிய நிலையில நிர்மல்குமாரனுடைய இந்த விலகலும் தாவேக்குல அவர் இணையறதும் அதிமுக ஒரு சின்ன அதிருப்தியை ஏற்படுத்தாதா? இது யாருக்கு பின்னடைவா இருக்கும்? இல்ல கண்டிப்பா இப்ப அதிமுக எந்த விதமான ஒரு கூட்டணியும் இல்லாம இருக்கு. அதுக்கான ஃபியூச்சர் ஸ்கோப் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 விதமா இருக்கு. ஒண்ணு நீங்க சொல்ற மாதிரி தாவேக்கா, இன்னொன்னு பாஜக கூட்டணி. தாவேக்கா கூட்டணியில விஜய்க்கு என்ன செல்வாக்கு இருக்கு, அவருடைய ஓட் பேங்க் என்னன்னு யாருக்கும் தெரியாது. சோ அவருடைய ஓட் பேங்க் என்னன்னு தெரியாத போது அவரோட நீங்க டீல் பண்றது ரொம்ப கஷ்டம். அதிமுக அதுவும் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற ஒரு விஷயத்த விஜய் கையில் எடுக்கும் போது
அதிமுக வந்து அவருடைய டீல் பண்றது எப்படின்றது கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயமா இருக்கும். அப்படி இருக்கும்போது நிர்மல்குமார் போறது அவருடைய எதிர்காலத்தை பொறுத்து முன்னிட்டு அவர் போறாரே தவிர, இதுல வந்து அதிமுக விஜய் அடிப்படையில பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கும் விஜயகுமார் கூட்டணின்றது வந்து உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா விஜயோட டிமாண்ட் என்னவா இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. விஜய் வந்து என்ன மாதிரியான அதிகாரத்துல பங்களிப்பு கேட்பாரு, எவ்வளவு இடங்கள் கேட்பாரு, அதை வந்து அதிமுக கொடுக்க முடியுமான்னு போன்ற பல விஷயங்கள் இருக்கு. ரெண்டாவது வந்து திமுக அதிமுக இரண்டையுமே வந்து ஒரே தட்டில வச்சு பாக்குற ஒரு மனோபாவம் கூட விஜய்க்கு இருக்கலாம். ஏன்னா அந்த அதிமுகவோட சேர்ந்தா சில லயபிலிட்டி எல்லாம் கூட இருக்கு. அது அதிமுகவில் சேர்றதுனால சில டிஸ்அட்வான்டேஜ் கூட விஜய்க்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு கூடிய அளவுக்கு தனியா நிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கே தவிர தன்னுடைய ஓட் பேங்க் தெரிஞ்சுக்கிறதுக்காக அது அதிமுக சேருவார்ன்றது ஒரு சந்தேகத்துக்கு ஒரு விஷயமா இருக்கு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நிர்மல்குமார் சேருவது என்பது தாவேக்கால ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்டாகவும் அவருக்கான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு ஒரு வழியாகவும் அதை கடைபிடிச்சிருக்காரு, ஜாயின் பண்றாரு. இப்போ நான் 2 கேள்வி கேட்டிருந்தேன் உங்ககிட்ட. ஒன்னு ஆதவ் அர்ஜுனாவுடைய இணைப்பு குறித்து, இன்னொன்னு நிர்மல்குமார் பத்தி. இப்போ நான் தமிழக வெற்றி கழகம் குறித்து கேட்கிறேன். இது போன்ற பிற கட்சிகள்ல இருந்து இது போன்ற முக்கியமான ஆட்கள் சேர்வது அப்படின்றது, அதாவது தாவைக்கா அவர்களை ஈர்ப்பது இல்ல அவர்களாக வந்து தாவைக்கால சேர்வது அப்படின்றது கட்சியை தமிழக வெற்றி கழகத்தை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்றாரா? விஜயனுடைய வியூகம் என்ன இதுல இருக்கும் அப்படின்னு பார்க்கறீங்க? அதுல ஒன்றும் தவறு கிடையாதுன்னு என்னோட அபிப்பிராயம். ஏன்னா வந்து நிறைய பேர், ஆனா இதுல என்ன ஒரு ஆபத்து இருக்குன்னா, பல்வேறு கட்சிகள்ல ஓரங்கட்டப்பட்ட ஒதுக்கப்பட்ட அல்லது ஒரு ஸ்பெண்ட் ஃபோர்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த ஆட்களை சேர்த்தா வந்து அந்த ஒரு ஸ்பிரிட்டோட வந்து அவங்க வந்து இந்த புதிய இயக்கத்துல எப்படி வேலை செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயம் ஒரு இளைஞர்களா இருக்கிறவங்க, கொஞ்சம் எதிர்கால வாய்ப்புகளுக்காக உழைக்க தயாரா இருக்கிறவங்க, அவங்களெல்லாம் சேர்க்கும்பொழுது கட்சி வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ ஆதவ அர்ஜுனா மேல பலவிதமான விமர்சனங்கள் இருந்தா கூட அவர் வந்து இன்னும் ஒரு உற்சாகமா உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கிற ஒரு நபராக தான் அவர் இருக்காரு. அதே மாதிரி நிர்மல்குமாரும் அந்த மாதிரி தான் இருக்காரு. ஸோ இவர்களை போன்றவர்களை வந்து விஜய் சேர்க்கறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. இவர்கள்லாம் சேர்ந்த பிறகு விஜய் எந்த விதத்துல தன்னுடைய அமைப்பை வந்து ஒரு கட்டுக்கோப்பா கொண்டு போறார் அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம். அதுக்கு இவங்க எந்த அளவுக்கு உதவி பண்றாங்கன்றதான் பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆக்சுவலா நன்றி திரு பிரியன், இணைப்பில் வந்து பேசுவதற்கு. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.